இஃப்தாருக்கு எப்போவுமே வறுத்தது பொரிச்சதுன்னு இல்லாமல் அப்பப்போ ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், அது டேஸ்டியாகவும் இருக்கணும். அப்படியான ஒரு இஃப்தார் விளாக் தான் இன்றைக்கி. முதல்ல இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டெசர்ட் ரெடி பண்ணியாச்சு. காயல்பட்டினம் ஸ்டைல் ரவா ஃபிர்னி ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இதோட ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிவிட்டேன், லிங்க் டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் கப்பை பிரியாணி ரெடி பண்ணேன். மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இது வெந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ரோஸ் மில்க்கு பாலும் காய்ச்சறதுக்காக வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பட்டை கிராம்பு ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு பீஃப் நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி கறி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு 4 விசில் வச்சேன். அதுக்கடையில் இது கொஞ்சம் தேங்காய் பூ தேவைப்படும், ஸோ அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நம்ம திரி வச்சிருந்த தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச கறியுமே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மண் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதில் நம்ம வேக வச்சிருந்த கப்பையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு 1/2 லெமன் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு தக்காளி தயிர் எதுவும் சேர்க்கலன்றனால லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அதுக்கடையில் ரோஸ் மில்க் ரெடி பண்ணிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். RS ஆர்கானிக் மால்ட்ல இருந்து ரமலான் கிட் வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் ஒரு 11 வகையான பொருள் எல்லாமே செம்ம குவாலிட்டியில் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் கொடுக்குறேன். இதில் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப் என்னோட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த கெமிக்கல் அண்ட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப பியூராக பண்ணுறாங்க. அண்ட் டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்குது. பாலில் நான் இந்த ரோஸ் சிரப், அதுக்கப்புறமா இசாப்குள் மட்டும் சேர்த்துருந்தேன். இசாப்குள்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ரோஸ் மில்க்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரமலான் கிட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் கிட்டாக வேணால் தனித்தனியாக பொருள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பக்கம் கப்பை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் போது ஆஃப் பண்ணிடணும். கப்பை பிரியாணின்னு சொன்னனால சில பேர் உதிரியாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. பட் இது இந்த மாதிரி தான் இருக்கும். சாட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ற டைமில் நல்லா திக்காக இருக்கும். மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.